எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ இந்த ட்ராமாவில் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடு இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து அந்த அங்கிள்குன்னு க்ளோஸ் பண்ணியிருப்பாரு. பட் இப்போ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பட் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அடைச்ச இந்த ஷிஃபங்க நான் எவ்வளோ நம்பினேன், ஆனால் கடைசியில் அவனே இப்படி என்னை ஏமாத்திட்டானே, அப்புறம் இந்த அங்கிள்குன்ன இந்த ஷெஜி க்ளோஸ் பண்ணிட்டான், இனிமேல் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, இவளை நான் எவ்வளோ நம்பிட்டு இருந்தேன், கடைசியில் எனக்கே துரோகம் பண்ணிட்டாலே, இவ்வளோ நாளாக என் கூட ஒரு ஸ்பையாக இருந்திருக்கா, இந்த விஷயம் எனக்கு தெரியலை, ஆனால் அதே சமயம் இவன் மேலே இருக்க லவ்வும் போக மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பற்றி யோசிச்சுட்டு ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளே இருக்காரு, ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ கூட ஒரு அசிஸ்டண்ட் இருப்பான் ஃபெயிலாங்னு சொல்லிட்டு, அவன் வந்து பேசுகிறான், பாஸ் இன்னும் எவ்வளோ நாள் தான் பாஸ் இப்படி ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டிலே இருக்க போகிறீங்க, கொஞ்சம் கிளம்புங்க பாஸ், நிறைய வேலை இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னடா வேலை? இல்லை பாஸ், இப்போ அங்கிள்குன் இறந்து போயிட்டார் இல்லையா, அதனால் இப்போ அவருக்கு அடுத்ததாக நம்மளோட இடத்துக்கு நீங்கள் தான் தலைவராகணும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் உங்களை காலி பண்ணிவிட்டு தலைவராகிறதுக்கு கூட நிறைய பேர் ரெடியாக தான் இருக்காங்க. அதான் சொல்கிறேன், நீங்களே பேசாமல் அங்கிள்குனுக்கு பதிலாக தலைவராயிடுங்க, அதோட நீங்கள் இனிமேல் ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொல்லி நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் உங்களை எதிர்பார்த்தும் காத்துட்ருக்காங்க பாஸ் அப்படின்னு இவன் சொல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யோசிச்சுட்டு சரி யூ என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கேட்குறான். அவங்க ரொம்ப நாளாக ரூம்குள்ளே தான் இருக்காங்க, சரியாக சாப்பிடவும் மாட்டுறாங்க, இன்றைக்கும் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலை அப்படின்னு அவன் சொல்ல, சரி நான் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் சொல்கிறேன், அங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்லை பாஸ் அவங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு இவன் சொல்கிறான். நான் சொல்கிறேன்ல, நீ இப்போ இந்த ஹோட்டல்லேருந்து சாப்பாடை வாங்கிட்டு வந்து கொடு, இல்லைனா அந்த ஹோட்டலே எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டிலேயே செட் பண்ணி வை, ஆனால் ஏதாவது பண்ணி அவளை சாப்பிட வச்சிடணும் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, பாஸ் இது கொஞ்சம் ஓவராக தெரியலையா, இன்னும் அவங்களுக்காக இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு ஃபெயிலாக கேட்க, நான் சொல்கிறத மட்டும் பண்ணு, இங்கே பாரு யூ இப்போ ரொம்பவே கஷ்டத்தில் இருப்பா, என்னால் அவளை புரிஞ்சுக்க முடியுது, இந்த டைமில் எப்படியாவது அவளை சந்தோஷப்படுத்துறதை பற்றி மட்டும்தான் நான் யோசிக்க போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். தென் அதுக்கப்புறமா ஹீரோ போய் ஹீரோனுக்காக ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். பட் ஹீரோன்னு அப்படியே அப்செட்டாகவே இருக்காங்க, பேசவே மாட்றாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஹீரோவும் இங்கே பாரு உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாறேன் அப்படின்னு சொல்ல அவள் எதுவுமே பேசலை. சரி விடு நம்ம ஹோட்டலுக்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு இவன் கூப்பிட்டுட்டு போகிறான். அப்பயுமே ஹீரோன்னு எதுவும் பேசலை. சரி உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலனா உன்னை வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரான். அங்கே வந்து பார்த்தா ஒரு ரூமில் அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி அந்த பிளேஸில் பியானோ வச்சுருக்கான் ஹீரோ. ஹீரோனும் பியானோவா அப்படின்னு பார்க்கும்போது, ஆமாம் உனக்காக தான் இந்த பியானோ நான் வாங்கிட்டு வந்தேன், வா வா வந்து உட்காந்து வாசி அப்படின்னு சொல்ல அப்பயுமே ஹீரோயின் அப்செட்டாக இருக்காங்க. என்னாச்சு, இதுக்கு முன்னாடி ஆர்ஃபனேஜுக்கு போகும்போது இந்த பியானோவை நீ அழகாக வாசிச்சி அங்கே இருக்க குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடினி, ஒன்று பண்ணட்டா, அந்த குழந்தைங்க எல்லாரும் இங்கே கூப்பிட்டுட்டு வரட்டுமா, அவங்க கூட சேர்ந்து வாசிக்கிறியா அப்படின்னு ஹீரோ கேட்க, போதும் நிறுத்து போதும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. இல்லை உனக்கு இது பிடிக்கும்ல அப்படின்னு ஹீரோ கேட்க, இதுக்கு மேலே என்னால் எதையும் பொறுத்துட்டு இருக்க முடியாது, நான் எதுக்கு வாழ்கிறேனே தெரியல, தயவு செஞ்சு என்னை சரி பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணாத அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே செய்கிறேன், ஆனால் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளோட லைஃப்பை நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாமே, உனக்கு வேணும்னா சொல்லு, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம், இல்லைனா யூகேவுக்கே போயிடலாம், அங்கே போய் ஒரு வீடு வாங்கிட்டு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு அவன் சொல்ல, இல்லை உனக்கு புரியல, நான் உன்னை ஃபஸ்ட்டு மீட் பண்ணது அது ஒன்றும் எதிர்ச்சியாக நடந்ததே கிடையாது, நான் உன்னை மீட் பண்ணணுன்றதுக்காக பிளான் பண்ணி வந்து உன்னை சந்தித்தேன், அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட இருந்தது அதுவும் என்னோட பிளான் தான். அங்கிள்குன்னோட கதையை எப்படியாவது முடிக்கணும், இங்கே நடந்துட்டு இருக்க அந்த ட்ரக் பிஸ்னஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணணும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அப்படி இருக்கும் போது தான் என்னோட அப்பா இறந்து போனார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஷிஃபங் ரொம்ப நல்லவன் மாதிரி வந்தான், எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்தான், நானும் நம்பினேன், ஆனால் கடைசியில் அவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு அவ சொல்ல, ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சா, அதை பற்றி எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கத்துறான். இல்லை உனக்கு புரியல, இங்கே பாரு நான் வந்து என்னோட ஃபேமிலிக்காக அந்த அங்கிள்குன்னு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சேன், இங்கே நடந்துட்டு இருக்க பிஸ்னஸ் எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ எதையும் என்னால் பண்ண முடியல, நான் எதுக்காக தான் வாழ்கிறேன்னு தெரியல, எதுக்காக உயிரோடு இருக்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் புலம்புறா. அப்போ ஹீரோவுமே, ஐயோ எதுக்கு நீ திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க, உனக்கு நான் இருக்கேன்ல, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், உனக்கு தேவையான லவ் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன், நீ ஏன் கூடயே இருந்துருயோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையை பிடிக்க, இனிமே என்னால் உன் கூட இருக்க முடியாது, என்னால் இருக்கவே முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. என்னையும் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்லும் போது, நம்ம ரெண்டு பேரும் வேறு வேறு உலகத்தை சேர்ந்தவங்க, நம்மளால் ஒன்றா சேர்ந்து வாழ முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா.
முடியாது, என்னால உன்னை விடவே முடியாது. இங்க நீ இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இல்ல நீ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கையை டைட்டா பிடிச்சிக்கிறான். அப்ப ஹீரோயின், உனக்கும் அங்கிள்குன்னுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க பாரு ஷெஜி, லவ் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணி வர விஷயமே கிடையாது. நீ இந்த மாதிரி என்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே இருக்க சொன்னா என்னால் இருக்கவும் முடியாது, நான் போறேன் அப்படின்னு சொல்ல, ஏன் போறேன்னு சொல்லிட்டே இருக்க, உனக்காக நான் எவ்வளோ செஞ்சிருக்கேன், நீ என்னை ஏமாத்திட்டு இதே பிளேஸ்ல ஸ்பையா இருந்திருக்க, ஆனா இந்த விஷயம் வெளியே போகாத மாதிரி நான் தடுத்து நிறுத்திருக்கேன். உனக்காக தான் அங்கிள்குனோட கதையும் க்ளோஸ் பண்ணேன். ஆனா நீ என்னன்னா எதையும் புரிஞ்சுக்காம போறேன்னு சொல்லிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்துட்டு வந்து இவன் ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சிடுறான். பட் அப்ப ஹீரோயின் கோவத்துல அவங்க கையே கட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப பயமாயிடுது. வேகமா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போய் எப்படியோ காப்பாத்திடுறான். பட் இருந்துமே அப்ப ஹீரோயின் ஹீரோ கூட இருக்க விருப்பமே இல்லாம ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவளுக்காக நம்ம என்னென்ன செஞ்சோம், ஆனால் இவன் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பற்றியே யோசிச்சுட்டு எப்போதுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். அப்போ ஒரு நாள் ஃபெயில் ஆகுமே ஹீரோ கிட்ட வந்து, பாஸ் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே உங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க, இனிமேல் இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் தான் ஹெட்டாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, நீங்கள் ஃபைனலாக என்ன தான்பா சொல்கிறீங்க அப்படின்னு ஃபெயிலாக கேட்க, அப்போ நம்ம ஹீரோவுமே ஒரு முடிவு பண்ணுறாரு. இல்லை, இதுக்கு மேலே இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு டக்குன்னு ஹீரோ எந்திரிச்சு ரெடி ஆகுறாரு. நான் எல்லாத்தையும் இனிமேல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறாரு. அப்போ ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் அப்பையும் சாப்பிடாம ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ என்ன செய்கிறாருன்னா, ஹீரோயின் அப்பாவோட அஸ்தி இருக்கும், அதை ஹீரோயின் கிட்ட எடுத்துகிட்டு வந்து, நீ இப்போ சாப்பிட்றியா இதை உடைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். ஏதோ உடச்சிடாத அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்படின்னா வாயை மூடிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். வேக வேகமாக அவளும் சாப்பிட்றா. உனக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன், உன்னை எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டேன், உன்னை நான் யூகேக்கு கூப்பிட்டுட்டு போக கூட ரெடியாக இருந்தேன், ஆனால் நீ அப்பையும் நான் சொல்கிற எதையுமே கேட்க ரெடியாக இல்லைல்ல, இதுக்கு மேலே உன்னை நான் ஒரு இளவரசி மாதிரிலாம் நடத்த போகிறது கிடையாது, நான் சொல்கிறத கேட்டுட்டு ஒழுங்காக சாப்பிட்டுட்டு ஒழுங்காக உன் உடம்ப பார்த்துக்கோ, அப்போ தான் உன்னை இந்த இடத்துல இருந்து விடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து போக அதோட ஹீரோயின் உட்காந்து ஓன அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பாவோட நினைவிடம் இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு போய், அப்பா இப்போ நான் என்னப்பா செய்யறது, அங்கிள்குன்னு க்ளோஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் எதையுமே பண்ண முடியல, இந்த ஷிஃபங் வேற என்னை ஏமாற்றிட்டான், பத்தாததுக்கு இப்போ இந்த ஷெஜி வேற ஆளே மாறிட்டான், என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும் போது டக்குன்னு யாரோ வந்து டிஷ்யூ கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு போலீஸ் நின்றுட்டு இருக்காரு. ஐயோ ஆளை ஒடுங்கடா சாமி அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து போகிறாங்க. பட் அந்த போலீஸ் உடனே, மிஸ்டர் குவான் சொல்லி தான் நீங்கள் அந்த குரூப்பில் போய் ஒரு ஸ்பையாக இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. இனிமேல் நான் யாரையும் நம்ப தயாராக இல்லை, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வர, இங்கே பாருங்க இப்போ நீங்கள் ரொம்ப பெரிய ஆபத்தில் இருக்கீங்க, அதோட இப்போ அந்த ட்ரக் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே ஹெட்டாக அந்த ஷெஜி வரப்போகிறான், அப்படி இருக்கும் போது அவன் கூட நீங்கள் இருக்கிறது நல்லதுக்கே கிடையாது அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோயின் எதையும் கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அப்போ அந்த பிளேஸில் நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஆளுங்க எல்லாரையுமே நிற்க வச்சு அவங்க எல்லாருக்கும் ஒரு ராஜா மாதிரி போய் அங்கே இருக்க சேரில் உட்கார்றாரு. இதை நம்ம ஹீரோயினுமே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பார்க்குறான். தென் அதுக்கப்புறமா ஹீரோ என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த ஷூவோட அப்பா இருப்பார்ல அந்த ஷேர் ஹோல்டர், அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அவருமே நம்ம ஹீரோவை பார்த்து, பரவாயில்லையே எல்லா இடத்துக்கும் நீங்களே ஹெட் ஆகிட்டதா கேள்விப்பட்டேன், நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லும் போது, இல்லை ஒருவேளை நான் இங்கே ஹெட் ஆகாமல் இந்த இடத்த விட்டே நான் போகணும்னு நினச்சா என்ன நீங்கள் உயிரோட விட்டுருவீங்களா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, அதுவும் கரெக்டு தான், சரி அங்கிள்குன்னுக்கு அப்புறம் நீங்கள் தான் இப்போ இந்த பிளேஸில் இருக்கீங்க, ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த பிஸ்னஸை பெருசாக பண்ணலாமா அப்படின்னு அவர் கேட்கும் போது, இல்லை இதுக்கு மேலே இல்லீகலாக நான் எதுவும் பண்ண வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஏங்க எப்படி சொல்கிறீங்க, ரிஸ்க் எடுத்தால் தானே ப்ராஃபிட் நிறையா வரும், ஒருவேளை உங்களுக்கு டேரெக்டாக இறங்கி பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவாலையும் எதுவும் பேச முடியல. ஸோ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் எல்லாத்தையுமே பண்ணுறேன், பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கண்டிஷன்? இல்லை நீங்கள் ஏதோ ஒரு குரூப்பாக சேர்ந்து தான் எங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், நீங்கள்லாம் ஒரு 5-6 பேர் சேர்ந்து பவர்ஃபுல்லான லீடர்ஸாக இருக்கீங்களாமே, அந்த லீடர்ஸ் கேங்குக்குள்ளே நானுமே ஒரு ஆளாக வந்து சேரணும் அப்படின்னு ஹீரோ கேட்க, பரவாயில்ல விவரமான ஆளாக தான் இருக்க, பட் அதுக்கு நான் ஒரு கண்டிஷன் வைக்கிறேன், நீ என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, உன்னை எங்கள் கேங்கில் ஒருத்தனா சேர்க்கறத பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அந்த ஷேர் ஹோல்டர் சொல்ல, சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்போ அந்த ஷேர் ஹோல்டரும், ஓகே அப்படின்னா முதல்ல உன்னோட அந்த ஃபேக்ட்ரியையும் நைட் கிளப்பையும் எங்ககிட்ட ஒப்படைச்சிரு, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும் போது அப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஃபேஸ்லலாம் ஒரே காயமாக இருக்குது. ஹீரோனும் கேட்குறாங்க, என்னாச்சு ஏன் காயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நம்ம ஃபேக்ட்ரி பக்கமாக போயிருந்தேன்,
ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி அந்த ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் ஷிஜி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். பட் இப்போ அந்த ஷேர் ஹோல்டர் கிட்ட கொடுத்துட்டாரு போல. ஸோ அங்கே அவங்களோட ஆளுங்க தான் இருக்காங்க. நான் சும்மா தான் போனேன், அப்போ என்ன தேவையில்லாமல் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின், ஒன்னே எதுக்கு அவங்க தேவையில்லாமல் அடிக்கணும், வா நான் ஷிஜி கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் உள்ளே வரும்போது அங்கே ஏற்கனவே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அது என்னென்னா, நம்ம ஹீரோவுக்கு பாடி கார்டாக ஒருத்தன் இருந்திருப்பான். அவன் வந்து ஏற்கனவே அந்த ஷேர் ஹோல்டர் ஆளுங்க யாரையோ அடிச்சிட்டானா. ஸோ அதனால நம்ம ஹீரோ இப்போ அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. யாரை கேட்டால் அவங்க எல்லாரையும் நீ அடிச்ச அப்படின்னு சொல்லும் போது, நான் ஒன்றும் அவங்கள வேணும்னு அடிக்கலை, நான் சும்மா தான் இருந்தேன். நைட் கிளப்புக்கு போகும்போது அந்த ஷேர் ஹோல்டரோட ஆளுங்க தான் தேவையில்லாமல் என்னை வம்பிழுத்தாங்க. அதோட அப்பாவி மக்களையும் அவங்க அடிச்சாங்க. அதை தான் நான் கேட்க போனேன், அவங்க என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, உன்னை இதெல்லாம் நான் செய்ய சொன்னேன்னா, நான் தான் அந்த ஷேர் ஹோல்டர் கிட்ட நைட் கிளப்பையும் ஃபேக்ட்ரியும் கொடுத்துட்டேனே, இனிமேல் எதுவாக இருந்தாலும் அவங்களே பார்த்துக்கட்டும், நீ முதல்ல இனிமேல் இந்த வீட்டுக்கு வராத, கிளம்பு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே ஃபெயிலாங் கிட்ட வந்துட்டு, பாஸ் என்ன சொல்றீங்க, அவன் நம்மளோட ஆளு, அவனை இங்கிருந்து போக சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ மட்டும் எதுக்கடா இங்க இருக்க, நீயும் அவனோட சேர்ந்து கிளம்பி போயிடு, நீ எனக்கு துரோகம் பண்ண நினைக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு ஹீரோ சொல்றான். பாஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு இவன் சொல்றான். அப்படியுமே ஹீரோ வந்து நம்பவே இல்லை. இல்ல நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்த பாக்குறீங்க, இனிமே இந்த வீட்டுக்கே வராதிங்க, 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்றான். பாஸ் என்னாச்சு, திடீர்னு ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க, நீங்கள் ஏதாவது வேறு பிளான் பண்ணுறீங்களா, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஃபெயிலாங் சொல்ல, நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேணாம், முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஃபெயிலாங்கும், பாஸ் நீங்கள் இப்படி போசன உடனே உங்களை விட்டு நான் போயிட மாட்டேன், எப்படி நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக அந்த பிளேஸ்ல இருந்து போகிறான். இது எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோட்ட வந்துட்டு, நீ ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிற, அந்த ஷேர் ஹோல்டரோட நீயும் போய் சேர்ந்துட்டு இப்போ உண்மையாகவே அந்த அங்கிள் குன் மாதிரி மாறிட்டு இருக்கியா, இல்லை அவரை விட மோசமாக மாறிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும் போது, நீ கொஞ்சம் வாயை மூட்டிட்டு சும்மா இருக்கியா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னாச்சு ஷிஜி, ஏன் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிற, ஒருவேளை நீ என் மேலே இருக்க கோபத்தில் தான் இப்படிலாம் பண்ணுறியோ அப்படின்னு கேட்கும்போது, நீ ரொம்ப உன்னை பற்றி ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காத, நான் ஒன்றும் உனக்காகலாம் இதை பண்ணலை, சொல்லப்போனால் உன்னை எதுக்கு தெரியுமா இந்த வீட்டில் வச்சுருக்கேன், உன் மேலே நான் அவ்வளோ லவ்வாக இருந்தேன், ஆனால் அது எதையுமே புரிஞ்சிக்காம நீ எனக்கு துரோகம் பண்ணல, அந்த துரோகத்துக்கு நான் திரும்ப உன்னை பழி வாங்கணும்னு தான் இந்த வீட்டில் வச்சிட்ருக்கேன், அதனால இருக்கிற வரைக்கும் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பி போகிறான். பட் நம்ம ஹீரோயின் சும்மா இல்லை. நைட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த நைட் கிளப் இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு ஃபெய்குவை கூப்பிட்டுட்டு வராங்க. ஃபெய்கு சொல்கிறான், மேடம் ஏற்கனவே ஃபெயிலாங்க வீட்டை விட்டு பாஸ் அனுப்பிட்டாரு, இப்போ என்ன வேற இங்கே கூப்பிட்டுட்டு வரீங்க, அப்புறம் என்னையும் அனுப்பிட போகிறாரு, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு ஃபெய்கு சொல்கிறான். இருந்துமே ஹீரோயின் கேட்காம ஃபெய்குவை கூப்பிட்டுட்டு வரும்போது, அப்போ அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் பொண்ணு இருந்திருப்பா இல்லையா, அந்த பொண்ணு அழுதுகிட்டே ஓடி வரா. ஹீரோயினும் அவகிட்ட வந்து, என்னாச்சு ஏன் ஓடி வர அப்படின்னு கேட்க, இல்லை ஷூயும் அவளோட ஆளுங்களும் என்னை துரத்திட்டு வராங்க அப்படின்னு அவ சொல்கிறா. உன்னை எதுக்கு அவங்க துரத்துறாங்க அப்படின்னு ஹீரோயினும் ஃபேகுவும் அந்த பொண்ணை நோட் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு தோட மாதிரியே ஒரு ரெக்கார்டரை போட்டுட்டு இருக்கா. உடனே 2 பேரும், நீ யாரு போலீஸா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் போலீஸ் கிடையாது, நான் ரிப்போர்ட்டர், இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு வந்தேன், அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரி நீ ஒன்று பண்ணு, ஃபேகுவோட சேர்ந்து இங்கேருந்து தப்பிச்சு போயிடு, அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபேகு கூட சேர்த்து அனுப்பி வச்சிட்றா ஹீரோயின். அப்போ அந்த பிளேஸ்க்கு ஷூயும் அவளோட ஆளுங்களும் வராங்க. ஷூயும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி அது இருக்கட்டும், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இங்கே தப்பிச்சு வந்தாலே, அவளை நீ பார்த்தியா, இல்லையே நான் பார்க்கலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன விளையாடுறியா, இந்த பக்கமாக தான் அவள் வந்தா, நான் நல்லா கவனித்தேன், ஒருவேளை நீ தான் அவளை மறைச்சி வச்சிருக்கியா அப்படின்னு ஷூ கேட்க, இல்லையே நான் அவளை மறைச்சு வைக்கலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. பொய் சொல்லாத அப்படின்னு அவள் ஹீரோயினை அடிக்க வரும்போது, எங்கேருந்தோ ஹீரோ நடுவில் புகுந்து அவனோட கோட்டை ஷூயு தலையிலேயே போட்டுடுறான். யார் இது அப்படின்னு ஷூயு பார்க்கும்போது, அது நான் தான், சாரி தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். எதுக்கு கோட்டை எடுத்து என் ஃபேஸில் போட்ட, இல்லை இங்கே சுற்றி சில பேர் இருக்காங்க, இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, அதில் உன் ஃபேஸ் வரக்கூடாதுன்னா இப்படி பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓ எனக்காக தான் இவ்வளவும் நீங்கள் செஞ்சீங்களா, ஆனால் இந்த பொண்ணு யூ பண்ண காரியத்தை பாருங்க, இங்கே வந்து ஒரு ரிப்போர்ட்டரை இவ தப்பிக்க வச்சுட்டா அப்படின்னு ஷூயூ சொல்லும் போது, தப்பிக்கலாம் வைக்கல, அவளை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ரிப்போர்ட்டரையும் ஃபேகுவையும் கூப்பிட்டுட்டு வந்துடுறான். அப்போ ஹீரோ ஷூயூவை பார்த்து, இவங்க 2 பேருக்கும் உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தோணுது அப்படின்னு கேட்க, 2 பேரோட காதையும் அப்படியே கட் பண்ணி நாய்க்கு போட்டுடலாம் அப்படின்னு அவ சொல்கிறா. ஓகே உன் ஆசைப்படியே பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். உடனே ஹீரோயின், இல்லை அவங்க 2 பேரும் எதுவும் பண்ணிடாத, அதுவும் ஃபேகுவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தயவு செஞ்சு அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சுறாங்க. அப்போ ஹீரோ, உன்னை நான் என்ன சொன்னேன், எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக வீட்டில் இரு, உன்னை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொன்னேன்ல, எதுக்கு திரும்ப இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ போகும்போது, இல்லை நீ என்ன வேணாலும் என்னை சொல்லிக்கோ, ஆனால் தயவு செஞ்சு ஃபேகுவையும் அந்த பொண்ணையும் விட்டுடு அப்படின்னு ஹீரோயின் வெளியிலேயே அப்படியே முட்டி போட்டு உட்காந்துட்டே இருக்காங்க.
பட் ஹீரோ எதுவுமே கண்டுக்கல. உன் ஆசைப்படி நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவனோட வீட்டுக்குள்ளே ஷூயோட வந்துடுறான். போயிட்டு அவளோட சேர்ந்து ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்கான். இதை ஹீரோயின் வெளியே இருந்து பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷூயுன்ற பொண்ணு, பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி இந்த யூ பக்கம் தான் நீ நின்றுட்டு இருந்த, ஆனால் இப்போலாம் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுற, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதனால சீக்கிரமாகவே நம்ம 2 பேருக்கும் நிச்சயம் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லும் போது, அந்த என்கேஜ்மெண்ட்டை நம்ம நாளைக்கே வச்சுக்கலாம், இதை பற்றி உன்னோட அப்பா கிட்ட நீ பேசிடுவல்ல அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, கண்டிப்பாக அதோட நம்மளோட என்கேஜ்மெண்ட்டுக்கு அந்த பவர்ஃபுல்லான பீப்புள் எல்லாரையுமே நான் வர சொல்கிறேன் சரியா அப்படின்னு கேட்க, சரின்னு சொல்லிட்டு இவனுமே அவ கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு உள்ளே போயிடுறான். பட் ஹீரோயின் வெளியே மழையில் முட்டி போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் அங்கே வீட்டில் வேலை பார்க்குற ஒரு லேடி தான் வந்து, மேடம் இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருப்பீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினா அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. பட் அப்போ ஹீரோயின் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு லெட்டர் எடுக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பொண்ணு இருந்திருப்பா இல்லையா, அவள் வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே இந்த லெட்டரை போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிருப்பா. ஸோ இப்போ ஹீரோயின் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்கும் போது அதில் என்ன இருக்குன்னா, இந்த ஷூயோட அப்பா என்னென்ன வேலை பண்ணுறாருன்ற விஷயம் எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட்டாக அந்த நைட் கிளப்பில் இருக்க ஒரு லாக்கருக்குள்ளே வச்சுருக்காங்க. அந்த லாக்கரை திறக்கிறதுக்கு அந்த ஷூயோட ஃபிங்கர் பிரிண்ட் வேணும். எப்படியாவது அந்த லாக்கரில் இருக்க அந்த ஃபைலை மட்டும் எடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு நம்பர் இருக்குது. உடனே ஹீரோயினும் இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த ஷூயு வந்து ஹீரோ வீட்டில் தான் இருப்பாளா. ஸோ அவகிட்ட போய் ரொம்ப பாசமாக பேசிகிட்டே இருக்காங்க. அவளும் என்ன நீ திடீர்னு பாசத்தை பொழியிற அப்படின்னு கேட்கும் போது, இல்லை உங்ககிட்ட இப்படி நான் கொஞ்சம் பணிவாக நடந்துக்கிட்டா நீங்கள் ஃபெய்ஹூவையும் அந்த பொண்ணையும் ரிலீஸ் பண்ணிடுவீங்கல்ல, அதுக்கு தான் அப்படின்னு அவ சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி எனக்கு போகிறதுக்கு போய் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஷூயூ சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் எடுக்கலான்னு வராங்க. அப்போ எல்லா ட்ரெஸ்ஸும் அவன் மேலே சாஞ்சிருது. பட் ஹீரோ வந்து கரெக்டாக எல்லா ட்ரெஸ்ஸையும் பிடிச்சிடுறான். உடனே ஹீரோவை பார்க்கும்போது அப்பா அவன், நீ என்ன ட்ரிக் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இங்கே பாரு யூ, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், அதனால எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஒழுங்காக நடந்துக்கோ, நீ மட்டும் நான் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டேன்னா நான் சீக்கிரமாக உன்னை ரிலீஸ் பண்ணிவிடுவேன் சரியா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோவும் அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிடுறான். பட் அவன் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த லெட்டரில் ஒரு ஃபோன் நம்பர் இருந்திருக்கும்ல, அதுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருந்து, என்ன மிஸ் யூ, ஒரு வழியாக எனக்கு கால் பண்ணிட்டீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் பேசுகிறாரு. ஹீரோயினும் அந்த வாய்ஸை கேட்டுட்டு, அட மிஸ்டர் லீ, இது நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவோட நினைவிடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு போலீஸ் மீட் பண்ணியிருப்பார்ல, அவர் தான் அது. இப்போ ஹீரோயினும், ஆமாம் அந்த ரிப்போர்ட்டரும் நீங்களும் ஒன்றா சேர்ந்து தான் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஜஸ்ட்டு நாங்கள் ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம், மற்றபடி எதுவும் கிடையாது. பட் இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு அவர் கேட்கும் போது, இல்லை இனிமே என்னால் யாரையும் நம்ப முடியாது, உங்களையும் நம்ப முடியாது, நீங்கள் வேணும்னா ஒன்று பண்ணுங்க, நான் என்ன பண்ணணும்னு பிளான் சொல்கிறேன், அது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, சரின்னு அவருமே சொல்லிடுறாரு. தென் இப்படியே நைட் ஆகுது. நைட்டு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கும் அந்த ஷூயுவுக்கும் அஃபிஷியலாக என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயத்த ஹீரோயின் டிவியில் பார்க்குறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் பெருசாக அதை வெளியே காமிச்சிக்கல. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் போய் ஷூயு கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க. அவளும் என்ன நீ இப்போலாம் ரொம்ப அன்பாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டவுட்டாகவே தான் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. பட் அப்போ ஹீரோயின், இருங்க உங்கள் கைக்கு நான் மாய்ஸ்சரைசர் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அப்படியே மாய்ஸ்சரைசர் போடுற மாதிரி அந்த ஷூயோட ஃபிங்கர் பிரிண்ட்டையும் எடுத்துடுறா. எடுத்ததுக்கப்புறமா நைட் என்ன செய்கிறா அப்படின்னா, யாருக்கும் தெரியாமல் அந்த நைட் கிளப்க்கு வந்து அங்கே இருக்க லாக்கரை அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஏதோ ஒரு ஃபைலை எடுத்துடுறா. எடுத்துட்டு டக்குன்னு அங்கேருந்து போகும்போது ஷூயுவும் அவளோட அப்பாவும் அங்கே வந்து நிற்கிறாங்க. போச்சு, ஹீரோயின் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அந்த ஷூயுவும், அப்போவே நினச்சேன் என்னடா நீ திடீர்னு என்கிட்ட அன்பாக நடந்துக்கிறியேன்னு, கொஞ்சம் விட்டுருந்தா உன்னோட ஆக்டிங்கில் நானே ஏமாந்துருப்பேன். நல்ல வேலை கடைசி நேரத்தில் ஷெஜி தான் உன்னோட பிளானை என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்கிறா. இது ஷெஜியா அப்படின்னு ஹீரோயின் பார்க்கும்போது அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வரான். அவன் வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு, உங்ககிட்ட எத்தனை டைம் சொன்னேன், நான் சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கோ, உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன்னு எத்தனை டைம் சொன்னேன், நான் சொல்கிறது எதையும் நீ கேட்க மாட்டல்ல, இனிமே என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது. இங்கே பாரு ஷூயு, உனக்கு இவளை என்ன செய்யணும்னு தோணுதோ உன் இஷ்டப்படி எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ போக, உடனே ஷூ என்ன சொல்லிடுறா அப்படின்னா, இவளை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு உயிரோடு அப்படியே மண்ணுக்குள்ளே புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதுபடியே ஹீரோயினையும் புதைக்கலான்னு சொல்லிட்டு பாக்ஸ்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகும்போது டக்குன்னு அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.